அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. நம்ம வீடுகளுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குது. அதை நீங்கள் என்ன சொன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும், தெரிஞ்சுக்கிடணும். அப்ப தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இது என்ன சொன்னா ராசி ரீதியாக கிடையாது, எல்லாமே நட்சத்திர ரீதி தான். இதுல யார் என்ன சொல்றான்னா, யார் பேர்ல வீடு இருக்கும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்ப கண்டிப்பாக புது வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த யார் பேர்ல பத்திரம் இருக்கிறதோ, பத்திரம் இருக்கிறவங்க தான் வீட்டோடைய ஓனர். அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு என்ன சொன்னா கிழக்கு பார்த்ததாக இருக்கணும். அசுவதி நட்சத்திரத்தில். ரெண்டாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, நீங்க அசுவதி நட்சத்திரமாக இருந்தால், குடும்பத் தலைவர் அசுவதி நட்சத்திரமாக இருந்தால் வீடு கிழக்கு பார்த்ததாக இருக்க வேண்டும். அப்ப என்ன சொன்னா வீடு கிழக்கு பார்த்ததாக இருப்பதுதான் ரொம்ப சிறப்பு. இதற்கு என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மேற்கு வாசல் கூடாது. அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சிவப்பு கலந்த வர்ணம் பெயிண்ட் அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க பழுப்பு வெண்மை கலந்த நிறம். அசுவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் பச்சை நிறம். இளம் பச்சை நிறத்தை என்ன சொன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அசுவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்னிறம், பொன்னிறத்தை கலரா அடிங்க. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுபிட்சமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மனை அல்லது கட்டிடம் தெற்கு நோக்கி இருப்பது. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தெற்கு நோக்கி வாசல் இருப்பது நல்லது. கிழக்கு வடக்கு பார்த்தவை கூடாது. இது பழங்கால சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தூய வெண்மை கலர் அவர்கள் பெயிண்ட் அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க பழுப்பு வெண்மையில் அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க சிகப்பு நிறத்தில் அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க அடர்ந்த சிகப்பு அடிக்கணும். அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீடு என்ன சொன்னா தெற்கு முகம் உள்ளதாக இருக்கணும். தெற்கு பார்த்த வீடு நல்லா இருக்கும். வடக்கு முக தலைவாசல் கூடாது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் மஞ்சள் கலர் அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சிமெண்ட் கலர் அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளஞ்சிகப்பை அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்களும் இளஞ்சிகப்பு அடிக்கணும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெற்கு அல்லது மேற்கு வாசல் சிறப்பு. தெற்கு அல்லது மேற்கு வாசல் மிக மிக சிறப்பு. வடக்கு கிழக்கு நோக்கி கட்டிடம் கூடாது. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு பெயிண்ட் அடிக்கலாம். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க மங்களான வெண்மை அடிக்கலாம். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் பச்சையை அடிக்கலாம். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்னிறத்தை அடிக்கலாம். அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரம் போய் பிறந்தவர்கள் அவர்களுடைய மிருகசீரிட நட்சத்திரத்தில் யார் போய் பிறந்தாலும் மேற்கு திசை நோக்கி இருப்பது, மேற்கு திசை தான் அவர்களுடைய வாசல் இருக்கும். வடக்கு தெற்கு ஆகாது.
அப்போ மிருகசீரிடம் வந்து என்ன சொன்னோன்னா மேற்கு நோக்கி கட்டட வாசல் இருப்பது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தூய வெண்மை பெயிண்ட் அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இளம் பச்சை அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கலான வெண்மை அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளஞ்சிவப்பை அடிக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடக்கு மேற்கு மனை நல்லது. வடக்கு மேற்கு மனை நல்லது. இவங்க வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க இளம் மஞ்சள் கலர் அடிக்கலாம். இளம் மஞ்சள். 2ஆம் பாதம் சிமெண்ட் கலர் அடிக்கலாம். 3ஆம் பாதமும் சிமெண்ட் கலர் தான். 4ஆம் பாதம் இளஞ்சிகப்பு. புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த வாசல் அதிர்ஷ்டத்தை தரும். 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு பெயிண்ட் அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கலான வெண்மை அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் பச்சை அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்னிறத்தை அடிக்கணும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடக்கு பார்த்த மனை சிறப்பு. 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளஞ்சிகப்பை அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் பச்சை அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கலான வெண்மை அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கலான வெண்மை தான் அடிக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கிழக்கு முகம் மனை அதிர்ஷ்டத்தை தரும். 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் மஞ்சள். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளஞ்சிகப்பு. 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பழுப்பு நிறம். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை கலர். மகம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெற்கு மனை, தெற்கு பார்த்த வாசல், கிழக்கு பார்த்த வாசல் மிக மிக சிறப்பு. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய வீடு 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தால் அடர்ந்த சிகப்பு. 2ஆம் பாதம் மங்களான வெண்மை. 3ஆம் பாதம் இளம் பச்சை. 4ஆம் பாதம் இளம் சிகப்பு. பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் தெற்கு பார்த்த மனை மிக மிக சிறப்பு. தெற்கு பார்த்த வாசல் மிக மிக சிறப்பு. அப்ப 1ஆம் பாதம் மங்களான வெண்மை. 2ஆம் பாதம் பல கலர் கலர்ந்த வர்ணம். 3ஆம் பாதம் கருநீலம். 4ஆம் பாதம் பொன்னிறம் பெயிண்ட் அடிப்பது நல்லது. உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெற்கு பார்த்த மனை சிறப்பு. தெற்கு பார்த்த வாசல் நன்றாக இருக்கும். மேற்கு பார்த்த வாசலும் நன்றாக இருக்கு. தெற்கு பார்த்த வாசலும் நல்லா இருக்கும். மேற்கு பார்த்த வாசல் நல்லா இருக்கும். 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் மஞ்சளை அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இளம் சிவப்பு அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க பழுப்பு நிற கலர் அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளம் லைட்டான வெள்ளை அடிக்கணும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மேற்கு பார்த்த மனை மிக மிக சிறப்பு. 1ஆம் பாதம் வாசல் மேற்கு பார்த்த வாசல் சிறப்பு. 1ஆம் பாதம் சிகப்பு. 2ஆம் பாதம் வெண்மை. 3ஆம் பாதம் இளம் பச்சை. 4ஆம் பாதம் மங்கலான சிகப்பு. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடக்கு அல்லது மேற்கு பார்த்த வீடு சிறப்பு. வடக்கு மேற்கு பார்த்த தலைவாசனம் சிறப்பாக இருக்கும். 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கலான வெண்மை. 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பல கலர் கலவை. 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கருநீலம். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்னிறம். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வடக்கு பார்த்த மனை மிகவும் நல்லது. 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் வர்ணம். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இளஞ்சிகப்பு. 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பழுப்பு நிறம். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தூய வெண்மை. விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த வீடு வாசல் சிறப்பு. 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு பெயிண்ட் அடிக்கணும். 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வெண்மையான பெயிண்ட் அடிக்கணும். 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை பெயிண்ட் அடிக்கணும். 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வெளிர் சிகப்பு அடிக்கணும். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கிழக்கு பார்த்த வாசல் மிக மிக சிறப்பு. 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவங்க மங்கலான வெண்மை. 2ஆம் பாதத்தில் போய் பல கலர் வெண்மை. 3ஆம் பாதம் கருநீலம். 4ஆம் பாதம் பொன்னிறம்.
கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெற்கு அல்லது கிழக்கு வாசல் சிறப்பு. 1ஆம் பாதம் மஞ்சள், 2ஆம் பாதம் மங்கலான சிகப்பு, 3ஆம் பாதம் பழுப்பு கலர், 4ஆம் பாதம் பழுப்பு கலர் தான். மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெற்கு வாசல் மிக மிக சிறப்பாக இருக்கும். சிகப்பு நிறம் பெஸ்ட்டு 1ஆம் பாதத்துக்கு. 2ஆம் பாதத்திற்கு வெண்மை நிறம், 3ஆம் பாதத்திற்கு இளம் பச்சை நிறம், 4ஆம் பாதத்திற்கு இளம் சிவப்பு நிறம் சிறப்பு. புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தெற்கு அல்லது மேற்கு பார்த்த மனைகள் சிறப்பு. 1ஆம் பாதத்திற்கு மங்களான வெண்மை, 2ஆம் பாதத்திற்கு பல நிறம், 3ஆம் பாதத்திற்கு கருநீலம், 4ஆம் பாதத்திற்கு பொன்னிறம். உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மேற்கு வாசல் மிக சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை தரும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மஞ்சள் நிறம், 2ஆம் பாதம் இளஞ்சிகப்பு, 3ஆம் பாதம் பழுப்பு நிறம், 4ஆம் பாதம் வெண்மை நிறம். அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம் வடக்கு அல்லது மேற்கு பார்த்த வாசல் மிக மிக சிறப்பு. 1ஆம் பாதம் சிகப்பு, 2ஆம் பாதம் வெண்மை, 3ஆம் பாதம் இளம் பச்சை, 4ஆம் பாதம் இளம் சிகப்பு. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடக்கு பார்த்த மனை என்ன சொன்னா யோகத்தை கொடுக்கும், யோகம் அதிகமாக கொடுக்கும். 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தால் மங்களான வெண்மை, 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தால் பல நிறம், 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தால் கருநீலம், 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தால் பொன்னிறம். ஓகே. சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வடக்கு அல்லது கிழக்கு வாசல் சிறப்பு. 1ஆம் பாதம் இளம் மஞ்சள், 2ஆம் பாதம் இளம் சிகப்பு, 3ஆம் பாதம் இளம் பச்சை, 4ஆம் பாதம் வெண்மை. புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கிழக்கு முகமனை சிறப்பு, கிழக்கு பார்த்த தலைவாசல் சிறப்பு, அதிர்ஷ்டத்தை தரும். 1ஆம் பாதம் சிவப்பு பெயிண்ட், 2ஆம் பாதம் வெண்மை, 3ஆம் பாதம் இளம் பச்சை, 4ஆம் பாதம் வெளிர் சிகப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெற்கு அல்லது கிழக்கு முகமான மனைகள் தேர்ந்தெடுப்பது, தெற்கு அல்லது கிழக்கு பார்த்த தலைவாசல் வைத்து கட்டிடம் கட்டுவது மிக மிக சிறப்பு. 1ஆம் பாதம் மங்களான வெண்மை, 2ஆம் பாதம் பல நிறங்கள், 3ஆம் பாதம் கருநீலம், 4ஆம் பாதம் பொன்னிறம். ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தெற்கு முகமனையும் தெற்கு பார்த்த தலைவாசல் உள்ள கட்டிடம் செல்வ செழிப்பை தரும். 1ஆம் பாதம் இளம் சிவப்பு, 2ஆம் பாதம் சிகப்பு, 3ஆம் பாதம் பழுப்பு, 4ஆம் பாதம் வெண்மை. இதெல்லாம் நான் சொல்றேன் உண்மையான உண்மைதான். அப்ப இப்படியெல்லாம் அமையலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் லைன் சொல்லணும் இல்லையா? வீடு யார் பேர்ல வேணாலும் இருந்துட்டு போட்டு மொத்தத்துக்கு ஒரு கலர் அடிச்சிட்டோம், என்ன பண்றது? அப்ப ஒவ்வொருத்தருடைய பிறந்த